ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 New Updates. SB1 New Updatesல இன்றைக்கி நாம் ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருதோ அந்த அளவுக்கு ஸ்கேமும் நிறையவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது ரீசண்டாக நடந்த ஒரு ஆன்லைனில் நடந்த ஒரு மோசடியை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் ஆன்லைன் அப்படின்னு நினச்சதுமே நீங்கள் எல்லோரும் இந்த ஏதாவது ஜாப் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. இது ஃபோன் கால் மூலியமாக வந்த ஒரு மோசடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ரீசண்டாக சென்னையில் நடந்த ஒரு மோசடியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு ஃபோன் கால் கடந்த ஒரு வாரமாகவே அடிச்சுட்டே இருந்திருக்கு. அந்த நபரும் யாரோ ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ண உடனே அவருக்கு முதல் அழைப்பில் முதல் வாய்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, 25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ICICI பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் திருப்பி கட்டாத காரணத்தினால உங்கள் பேரில் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம பாட்டுக்கு இருக்கோம் செவனேன்னு பிடி வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஷாக்கு. ஸோ அதனால் அதற்கப்புறமா அதை தொடர்ந்து அந்த நபர் ஆப்போசிட்டில் இருந்த அந்த நபர், உங்களுக்கு இந்த மாதிரி பிடி வாரண்ட் வந்திருக்கு, இது ரிலேட்டடாக எங்களோட CBI ஆஃபீஸர் ஒருத்தர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார், அவரோட நீங்கள் தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. மனுஷன் ஒரே பதட்டத்தோடையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. மத்தியானம் ஒரு 1:15 போல் அவருக்கு மறுபடியும் கால் வந்திருக்கு. கால் வர்றதுக்கு முன்னாடி அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவரோட அந்த பேச போகிற அந்த நபரோட ஐடி கார்டு இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே அவருக்கு வாட்ஸ்அப்பில் வழங்கப்பட்டிருக்கு. ஃபோன் பேசும்பொழுது நான் அந்த மாதிரி டில்லியிலேருந்து பேசுகிறேன், நான் CBI அதிகாரி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து அந்த நபருக்கு ஒரே பயங்கர ஷாக்காக இருந்தது. அப்போ இவர் என்ன கேஸு, என்ன என் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு, என்ன அப்படின்னு விசாரணை செய்யும்போது மேலும் அந்த ஏமாற்றக்கூடிய அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களோட பேரில் நீங்கள் ICICIயில் 25 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் ICICIயில் மட்டும் கிடையாது, உங்களோட ஆதார் எண் ரிலேட்டடாக நீங்கள் மேலும் 25 பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் வாங்கின அந்த லோனோட அமௌண்ட் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட அந்த இது இருக்கு இல்லைங்களா, அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பணத்தை வச்சு நிறையா வெப்பன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அதாவது துப்பாக்கி இந்த மாதிரி வெப்பன்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் பதிவிடுறாரு. ஸோ இந்த நபருக்கு, சென்னையை சேர்ந்த நபருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. உடனே அவர் இல்லை நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விவாதம் போயிருக்கு. 2 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரமாக தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவர் ஆப்போசிட்டில் இருந்த அந்த நபரும் CBI அதிகாரி மாதிரியே பேசி இவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இதை இது எல்லாமே இந்த ஏமாற்றப்பட்ட இந்த சென்னையை சேர்ந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருக்காரு. அதற்கப்புறமா சரி ஓகே, நீங்கள் தப்பு செய்யலைங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னையை சேர்ந்த அந்த நபரும் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்ற விஷயத்த கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, டில்லியில் இருந்த அந்த CBI அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் உங்களோட பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த பணத்தை நான் சொல்லக்கூடிய இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் வருது இல்லைங்களா, இந்த டிரான்சாக்ஷன் இதுவும் அங்கே நடந்த அந்த ஸ்கேமோட இதுவும் கரெக்டாக இருக்கா நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இவரை ஏமாற்றிருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன் மேலே வழக்கு பதியப்பற்றக்கூடாது, தனக்கும் தீவிரவாத கும்பலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணுன்ற அந்த பதட்டத்தில் இந்த மனிதர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன்னோட அக்கௌண்ட்டில் இருந்து அவருக்கு பணம் அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு. முழு விவரத்தையும் கேட்ட அந்த நபர் கொஞ்சம் முதல்ல பணம் அனுப்ப ட்ரை பண்ணும்போது சரியான விதத்தில் அமௌண்ட்டு அந்த
டில்லியில் இருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை. உடனே மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இன்னொரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து அனுப்பியிருக்காரு. மொத்தமாக அமௌண்ட்டு போகலை. ஸோ இவரோட பேங்க்கில் இருந்த ஃபுல் அமௌண்ட்டையும் அவங்க கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட கேட்டிருக்காங்க உங்களோட அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்லியிருக்காரு 84,000 சில்லற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த ஆப்போசிட்டில் இருந்த அந்த நபர் சொல்லியிருக்காரு இல்லை எக்ஸாக்டாக நீங்கள் பைசாவோட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி இவர் வந்து அந்த அமௌண்ட் ஃபுல்லாமே பைசாவோட சொல்லிட்டார். ஸோ அதற்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் வரலைன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமௌண்ட்டை அனுப்ப ட்ரை பண்ணியிருக்காரு, போகலை. அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக அனுப்பாமல் பிரித்து 8,000 8 தடவை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ 64,000 ரூபாய் மொத்தமாக இந்த நபர்கிட்ட இருந்து அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு அமௌண்ட்டு போயிடுச்சு. அதற்கப்புறமா அதை தொடர்ந்து மறுபடியும் பேமெண்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது பேமெண்ட்டு போகலை. ஸோ அதனால் டெல்லியை சேர்ந்த அந்த ஃபேக் பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து உங்கள் பிரான்ச் மேனேஜரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க, பேலன்ஸ் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிவிட்டு, எந்தவித பதட்டம் இதுவுமே இல்லாமல் கேஷுவலாக பேசிவிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, சென்னையை சேர்ந்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பதறிட்டு பேங்க்குக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவர் போய் காண்டாக்ட் பண்ண அந்த வங்கி மேலதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது வந்து உங்களை ஏமாற்றியிருக்காங்க, இவங்க வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கால்ஸ் வராது அப்படிங்கிற விஷயத்த உணர வச்சுருக்காரு. அப்போ தான் அந்த சென்னையை சேர்ந்த நபருக்கு வந்துட்டு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு. அதற்கப்புறமா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட நண்பரை அணுகி தன் நண்பர் மூலியமாக இவரும் தன் நண்பரும் சேர்ந்து காவல் நிலையத்தை அணுகி இப்போது கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவங்க இருக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, இனிமேல் இங்கே இருக்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யாராவது இதே மாதிரி வந்து ஸ்கேம் கால் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, போலீஸ்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து ஹைகோர்ட்லேருந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க, இல்லை நான் ஏதோ ஒரு நிறுவனத்துலேருந்து பேசுகிறேன், வங்கி அதிகாரி பேசுகிறேன், இந்த மாதிரி எந்த ஒரு கால் உங்களுக்கு வந்தாலும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த காலை கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு மென்மேலும் சந்தேகம் வருதுன்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகுங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இங்கே மேலே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சைபர் கிரைமோட டோல் ஃப்ரீ நம்பர், இந்த நம்பர் முழுக்க ஃப்ரீ தான். இந்த 1930ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புகாரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் கால்ஸ் வருது, யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க அனலைஸ் பண்ணி மேலும் உங்களை மாதிரி நீங்கள் காப்பாற்றப்பட்டுருவீங்க. மேலும் வேறு யாரும் ஏமாற்றப்படாமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக நம்மளோட காவல்துறை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லி இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 1930ன்ற டோல் ஃப்ரீ நம்பரை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருக்காவது ஃபேக் கால் வந்தது அப்படின்னா இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.